மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்குது. எல்லா நியூஸும் உடனுக்குடனே கிடைக்கிது. இதனால் மக்கள் நல்ல ஒரு பயனடைய வரையில் இருக்குது. புதிய நல்ல நியூஸ்லாம் போடுறீங்க, நேர்பாடு பேச ரெகுலராக பார்ப்பேன். மற்றபடி எல்லா நியூஸும் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்குமே. நடுநிலைமையாக பேசுகிறாங்க, நடுநிலைமையான நியூஸு நல்லா இருக்குது. நல்ல நியூஸாக சொல்கிறாங்க, நல்ல லைவாக இருக்குது, நேச்சுரலாக நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க, உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை லைக் பண்ணி பார்ப்பேன். டோன்ட் மிஸ் இட். புதிய தலைமுறைக்கு ரொம்ப செய்திகள் வந்து தெளிவாக இருக்குது. மற்ற டிவி ஒவ்வொரு கட்சியை சாராமல் தனிப்பட்ட முறையில் தெளிவான செய்திகளாக உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. நடுநிலைமையாக. ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி சப்போர்ட் இல்லாமல் தனிமையாக நடுநிலைமையாக சொல்கிறாங்க. அதனால் அது நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அது முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் மற்ற அரசியலை பற்றியோ மற்ற இதை பற்றியோ பொது நலன்களை பற்றியோ எல்லாமே நல்லா இருக்குது. உடனடியாக நியூஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு நியூஸ் போனால் உடனே புதிய தலைமுறை வச்சு பார்த்தா நம்ம உடனடியாக நியூஸ் கிடைக்கும். அதனால் பெட்ரு. எல்லா நியூஸ் வர நான் புதிய தலைமுறை பார்க்குறது எப்பயுமே இயற்கையாக டியூட்டி இல்லாத போது பார்ப்பேன். நான் புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாட்டு நடப்பெல்லாம் உண்மையை எடுத்து உரைக்கிறதுல இதாக இருக்குதும்மா. அது சந்தோஷமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி எங்கே செய்தியாக இருந்தாலும் எந்த செய்தியாக இருந்தாலும் உடனுக்குடன் புதிய தலைமுறையை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது, நல்ல கருத்தாகவும் இருக்குது.